நம்மளுடைய பணத்தை நம்ம எடுக்கணும்னா எங்க போய் எடுக்கணும் என்னங்கிறது. எப்படி சொல்றீங்க? எந்த மாதிரி சினாரியோ சொல்றீங்க? இப்ப பிசிக்கலா நம்மகிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ம். எல்லாமே நம்ம வந்து இது மொபைல தான் வச்சிருக்கிறோம். ம். அப்ப டிஜிட்டலா எல்லாமே இருக்கு. இது வந்து ஒண்ணு நான் ஏதோ இது பண்ணிட்டேன், லாஸ் பண்ணிட்டேன், மொபைல் தொலைஞ்சு போச்சு, வேற ஏதாவது தெரிஞ்சு போச்சு, இல்லாட்டா சரி, வேற சூப்பர். நல்ல கொஸ்டின் இது. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ உங்க பேர்ல இருக்குதுன்னு வச்சுங்களேன், வீடு, ஃபிளாட் ஏதாவது சொல்ல வரேன் நானு. அது எல்லாம் இது மாதிரி இன்டர்நெட் இல்லைன்னா கூட நம்ம எங்க போய் செக் பண்ணுவோம்? நம்ம பேர்ல இருக்கிறதுக்கு ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் இல்ல. ஆமா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடு பட்டானா நான் தாலுகா ஆஃபீஸ் போய் செக் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பேர்ல இருக்கிற இது வந்து இடத்த வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல செக் பண்ணுவோம்ல. ஆமா, ரிஜிஸ்டர் போய் செக் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்லங்களா? அதே மாதிரி நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கா? எங்க இருக்கு? கேம்ஸ், கே ஃபின்டெக்ங்க 2 இடம் இருக்கு. எங்க சார்? கேம்ஸ் ஆபீஸ்னு எல்லா ஊர்லயுமே இருக்குங்க. கேம்ஸ் ஆபீஸா? இங்க சென்னையில கேட்டீங்கன்னா நுங்கம்பாக்கம். நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும். கேம்ஸ் ஆபீஸ்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர் எது சார்? இப்ப திருப்பூர், செங்கல்பட்டு. நீங்க இந்த சைடு தான், ஓகேங்களா? அதனால கேம்ஸ் ஆபீஸ் இங்க நுங்கம்பாக்கம்ல இருக்குதுங்க. ஓஹோ, அப்படியா? இங்க தாம்பரம்ல இருக்கு. ஓஹோ, கேம்ஸ் ஆபீஸா? CAMPS CIMS. CAMS. ஆமா. ஓகே ஓகே. அவ்வளவுதான். அந்த ஆபீஸுக்கு போனீங்கன்னா பேப்பர் கொடுப்பாங்க. பேப்பர்ல நம்ம என்னன்றது உங்க பேன் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா ரெக்கார்டும் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு பேன் நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதுமா? பேன் நம்பர் போட்டாவே போதும், உங்களுக்கு பேன் ஃபுல் ரெக்கார்டு எடுத்துருவாங்க. ஓஹோ, அவனை கொடுத்து சரி அந்த ரெக்கார்டை எடுத்து கொடுத்துருவாங்க. ரெக்கார்டில் அங்கே ரிடெம்ஷனை கூட கொடுக்கலாம். ரிடெம்ஷனுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னங்க வேணும், பணம் போட போறீங்களா எடுக்க போறீங்களா? இது பழைய ஸ்டைல், இது நீங்க சொல்றது. இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. அப்படியா? இப்ப ரிடெம்ஷனும் வாங்கிக்கலாமா அவங்ககிட்ட போய்? வாங்கிக்கலாம். அப்படியா? இது நீதான் சார் எனக்கு தெரியுது. அதான் அந்த விஷயமே தெரியாது எனக்கு. ஏன்னா டவுட் என்ன எனக்கு எப்படி வச்சுன்னா, அதான் சண்டை நடந்துருச்சு நிறைய. ஓரளவுக்கு போர் பெருசா ஆகி போச்சு, டோட்டலாவே இதாகி போச்சு. நம்மளோட காசு இப்ப எல்லாம் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். அதை விடுங்க. நீங்க உங்க பேங்க் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. என்ன பேங்க் வச்சிருக்கீங்க? நான் பேங்க் இந்தியன் பேங்க் வச்சிருக்கிறேன். இந்தியன் பேங்க். ஏதாவது ஆப் மாதிரி யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? ஜிபேவோ இல்ல வந்து அந்த பேங்கோட பேடிஎம் இருக்குது, பேங்கோட இருக்குது, ஓகேங்களா? நீங்க பேலன்ஸ்லாம் செக் பண்றீங்க அதுல, ஓகேங்களா? எவ்வளவு இருக்குது, நீங்க பேமெண்ட் பண்றீங்க கரெக்டா ஆன்லைன்ல பண்ணிருக்கீங்க. நாளைக்கு இன்டர்நெட்டே இல்லைன்னா பணம் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம்ல போய் எடுக்க மாட்டீங்க? ஆமா, ஏடிஎம் போல எடுப்போம். இல்ல பேங்க்குக்கே போயிட்டு நீங்க ரசீதுக்கு எழுதி கொடுத்து நம்ம எடுக்க மாட்டோம் பணம்? கண்டிப்பா கண்டிப்பா. டெபாசிட் பண்ணணும்னா திரும்ப செல்லான் எழுதி கொடுத்து டெபாசிட் பண்ணுவோம்ல. அதுதான் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. இப்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது மாதிரி தான், அதே தான். இது கேம்ஸ்ன்றது தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்கான ரிஜிஸ்டர் ஆபீஸ், செபியோட ரிஜிஸ்டர் ஆபீஸ்னு புரிஞ்சுங்க. ஓ, அப்படியா? செபின்றவர் கவர்மெண்ட் சார். இப்ப ஆர்பிஐன்றது கவர்மெண்ட் இல்லைங்களா? ஆமா. பேங்க் தான் நீங்க போற ஆபீஸ், கரெக்ட்டுங்களா? ஓ, இப்ப இந்த கேம்ஸ் ஆபீஸ்லாம் வந்து இப்ப செபி வச்சிருக்காங்களா அவங்களோட இதா? அதாவது ஆர்பிஐ எப்படியோ அந்த மாதிரி செபி ரெகுலேட்டர், அவங்க தான் கண்ட்ரோல் ரெகுலேட்டர், கவர்மெண்ட். ஓ, இது பேங்க் மாதிரி தான் ஆக்சுவலா. இது பேங்க் தான். நீங்க பேங்க்ல பணம் போட்டு எடுக்கிறது. அது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் பாத்துக்கிறது உங்களுக்கு. ஓஹோ, இதை பத்தி யாருமே எந்த வீடியோ நான் சரியா பாக்கல. போட்டுருப்பாங்க, எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்ல. அதான் எனக்கு சின்ன டவுட். எங்க வீட்லயுமே கேட்டாங்க, நம்ம இப்படி போட்டே ஓரமே எப்படி போய் எடுக்குது. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டாங்க. இப்ப நாங்க இது இன்சூரன்ஸும் கூட போட்டிருந்தோம். அந்த இப்ப ஆக்சிஸ் ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு நான் போட்டிருந்தேன். அது 5 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அது எங்க போய் வாங்குறது என்னன்னு கூட கேட்டாங்க எங்க வீட்டுல. அது எங்க சார் பேங்க்ல போய் வாங்கணுமா? இல்ல, எந்த இதுல போட்டீங்க நீங்க? ஆக்சிஸ்ல என்ன இன்சூரன்ஸ், எப்படி அது? அது இந்த ஆக்சிஸ்லயே வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு 50,000 போட்டோம் சார். அது இது மார்க்கெட் லிங்க் கூட இல்லது. அது ஒரு 5 வருஷத்துக்கு கட்டினேன். அது எந்த பேங்க்ல யார் போட்டதுங்க உங்களுக்கு? எந்த பிரான்ச்ல, எந்த பேங்க்ல போட்டீங்க? அது இங்க ஆக்சிஸ் பேங்க்ல போட்டோம் சார். பிரான்ச் இருக்குதுங்களா? இப்ப கூட இருக்குதுல்ல அந்த பேங்க் பிரான்ச் இருக்குல்ல? இருக்கு. அங்கேயே கேளுங்க. ஓ ஓகே, பேங்க்லயே பத்தி கேட்கலாம். அங்கேயே கேட்டுக்கலாம். இப்ப நீங்க அசெட் பிளஸ்ல கூட நம்ம கிட்ட கூட இருக்குது அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே. அப்ப அசெட் பிளஸ்லயே கான்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்ப எங்களை கான்டாக்ட் பண்ணாவே அது முடிஞ்சிடுச்சு. இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு கிளைமுக்கு என்னன்றது ஹெல்ப் பண்றது, அதுக்குன்னு டீம் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லயுமே சேல்ஸ் பண்றாங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆள் அதுக்குன்னே வச்சிருப்பாங்க. ஓஹோ, அப்படியா? ஓகேங்களா? ஆமா. ஆனா நீங்க அது இன்னொன்னு உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இந்த பிரான்ச் இல்லைன்னா கூட அவங்க சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல ஆபீஸ் இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் காரங்களுக்கு. இப்ப நான் கேம்ப் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆக்சிஸ் இன்சூரன்ஸே ஒரு ஆபீஸ் இருக்கும். ஓஹோ,
அவங்க நீங்க போக சில தேவையில்ல, பேர் அங்கெல்லாம் போக தேவையில்ல. அதனால தான் சொல்றேன். அது எங்க அதெல்லாம் தேடி உங்க போறது உங்க வேலை கிடையாது. யாருகிட்ட எடுத்தீங்களோ அவங்கள தான் கேட்கணும் நீங்க. ஓ அதாவது அப்படியா? நீங்க அந்த பிரான்ச்ல கேட்டீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சது. அவன் ஏதாவது ஒரு ஃபார்மை கொடுப்பான், நம்ம அதை ஆ பண்ணணும். நீ ஏன்னா எடுத்து கொடுத்தல, எனக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி. ஆ ஆ ஆ ஆ. ஓகே, நம்ம அலைய வேணான்றதுனால சொல்ல வரேன் நான். நீங்க அலையிட்டீங்கன்னா நீங்க உங்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படியா? ம். அதனால அவன் எடுத்து கொடுத்தவரை அவர் நம்ம கான்டாக்ட் பண்ணாலே ம். அவங்க வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படி போய் ம். வாங்கி கொடுங்க, இது மாதிரி வாங்குங்க 5வது செய்யுங்க. முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேல ஆ நீங்க ரினியூவல் ஏதாவது போட சொல்லுவாங்க. கரெக்ட்டா இந்த பணம் வருது பாத்தீங்களா? அப்படியே நீங்க ஆமா. இன்னொன்னு போடுங்க. இதோட மார்க்கெட்ல சூப்பரா இருக்கும். நீங்க அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அதுதான் அதுதான். ஏற்கனவே ஒன்று போட்டோம். அது அதான் ஏதோ ப்ளூ ஷீட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஏதோ ஒன்று ம். இதில் போட்டு போட்டு பண்ணேன் ஒன்று. போட்டுட்டு வருதுன்னா அதை ஹெல்ப் பண்ணி சொல்லி எடுத்துக்க சொல்லுங்க. ஒரு தேவை இருக்குது. பசங்களோட படிப்புக்கு ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்பதான் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அது இப்போ 5 இயர்ஸ் போட்டு 5 இயர்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ம். உங்களுக்கு ஆமாம். புரியலீங்களா இன்னும் 5 இயர்ஸ்? அதான் 5 இயர்ஸ் நான் கெட்டின அமௌண்ட் 5 இயர்ஸ் இல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்கன்றேன் நானு. அதை வெயிட் பண்றதுனால உங்களுக்கு பெருசா லாபம் கிடையாதுங்கன்றேன். அப்படி சொல்கிறீங்களா? ஆமா. நீங்க அது நீங்க போட்ட பணம் குறையாம உங்களுக்கு மேல வந்துருச்சுன்னா அதான் ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்குல்ல, நீங்கள் இப்போ எடுக்க முடியாது. மார்க்கெட் ஏறி வந்த பிறகு தான் எனக்கு இடம் அது எடுக்க. அதுக்குள்ள நம்ம மார்க்கெட் அவங்க இந்த மார்க்கெட்ல தாங்க அவங்களும் வராங்க. சுத்தி வளைச்சு நம்ம மூக்க தொடுறோன்றேன் நான். ஓ ஹோ 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 ஹோ. இதே மார்க்கெட்டை தான் அவங்க பேசுறாங்க. ஓகேங்களா? இப்ப இறங்குன மார்க்கெட்ல தானே நம்மளும் போடணும். உங்களுக்கு ஜஸ்ட் ஆமாம். எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து 50,000ன்னா ஒரு 2,00,000 3,00,000 கட்டியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அதை 5 ஆமாம். வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா 3,00,000 கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபைன் அந்த இந்த ஃபீஸ் அந்த சார்ஜ் லாக் இதெல்லாம் போய் ஒரு 2,5 தான் கிடைக்கும். அப்படின்னா 50,000 லாஸ்ட்ல வெளில வருது வந்து நமக்கு சரி கிடையாது. ஆமாம். நான் என்ன சொல்றேன், போட்ட அசலே வந்துருச்சுன்னா பெஸ்ட் மார்க்கெட்ல தூக்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றேன் நான் இந்த டைம்ல. ஏன்னா அவங்ககிட்ட வந்தீங்கன்னா 7-8% தான் கிடைக்கும். ஓ ஹோ 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 சுத்தி ஹோ. வளைச்சு அது 7-8% வாங்குறதுக்கு இங்க உங்களுக்கு தெரியும் 12-13 வந்துரும். நான் இந்த கொரோனா நேரத்தில் போட்டது சார் அது. அதான் அதான் அவன் என்ன சொல்றான்னா, இப்போ 2.5 கட்டிருக்கல சார், இது வந்து கரெக்டாக நீங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்கள் 5 வாங்கிக்கலாம், 2.5 எக்ஸ்ட்ரா வந்து 5 வாங்கிக்கலாம். அததான் அத சொல்லுவாங்க பாருங்க. அதோட இங்க மேலேயே இருக்குங்கன்ற நான். அதே 2.5 உங்களுக்கு கட்டியிருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட வந்து 2.25 2.5 ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன். இருக்கு. இங்க ஆமா. அதுக்கு மேலேயே வரும். அவனே 5 வரும்னா கண்டிப்பா நான் சொல்றேன் 1-2 எக்ஸ்ட்ரா தான் வரும் இங்க. வரும். ஓஹோ ஹோ ஹோ. நம்ம காசு அவன் வச்சுட்டு அவன் எடுத்துட்டு மீதி நம்ம அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு தான் அவங்க கொடுக்குறது. அதே தான் மார்க்கெட்ல அவங்க போடுறாங்க. இவங்க எல்லாம் பண்றது எல்லாமே இதுதான். இங்க அதேதான். வாங்கி நம்ம முன்னாடி வாங்கி ஒண்ணும் market ல தெரியாதவங்க போயிட்டு இருந்தாங்க சார். அதேதான் எல்ஐசில போய் போடுறது, இந்த மாதிரி போய் போடுறதெல்லாம் முன்னாடி எல்லாம் ஏன்னா வேற வழி இல்லாம போடுவாங்க. தெரியாது ஓஹோ. மத்தவங்களுக்கு. அப்பயும் இருந்ததுங்க. நம்ம மகாராஷ்டிரா, பாம்பே அந்த சைடு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். கல்கட்டா, பெங்களூர் அந்த சைடு நீங்க கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் நல்லா தெரியுது. குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்லங்க. ஓஹோ. தமிழ்நாட்டுல தான் அந்த கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா இருக்கும் போது தான் இங்க ஃபுல்லா ஓடுனது எல்லாம் எல்ஐசி தான் அந்த டைம்ல. எல்ஐசி. ஆமா, எல்ஐசி தாங்க ஃபுல்லாவே. நம்ம ஊர்ல ஃபுல்லா சொல்ல வரேன் நான். எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா மத்த ஊர் கலெக்ஷனோட LIC நம்மதுல நல்லா gold. கலெக்ட் பண்ணிட்டாங்க. கோல்டும் எல்ஐசி தான் அங்க போட்டு அதை Correct. பயன்படுத்தி எல்ஐசி பூரா வாங்கிட்டாங்க. இறந்துருவீங்க இது காசு அவங்க சொல்லி அது ஒன்று வாங்கிட்டாங்க எல்ஐசி. ம். அடுத்து வந்து கோல்டுல போட்டாங்க. ம். ஆனா இப்ப கோல்டுல போட்டா இப்ப எல்லாம் நல்லா பலன் அடைஞ்சிட்டாங்க. ஆமா. இல்லைங்க அது எப்பயுமே இருக்கும். கோல்ட நீங்க எப்ப இல்லைங்க. அடுத்த 10-15 வருஷத்துக்குனா கூட இப்ப நீங்க ரூ. 100 ரூ. 20 கோல்ட்ல வச்சுக்கிறது தப்பு இல்ல. இப்ப நம்ம உங்களோட அசெட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரூ. 100 அதுல ஒரு ரூ. 20 இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ரூ. 25. ஓ, ஓ, ஓ. ஏன்னா அது கூட உங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் ரிட்டர்னே கொடுக்காம இருக்கும். நீ இறங்காது அதுல. அதான் ஒரு டிஃபரன்ஸ். அப்படியா? அந்த மாதிரி பொத்துரு கீழே விழுவாது ரொம்ப. விழாது. இந்த மாதிரி மார்க்கெட் மாதிரி விழாது. ஆனா ஒண்ணு அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பிசினஸ் கிடையாது இல்ல. அது ஒரு கோல்டு மெட்டல் பிரைஸ் ஏறினா தான் நமக்கு லாபம் இல்ல. ஆனா இங்க நம்ம ஸ்டாக் ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பிசினஸ் இல்லைங்களா. இந்த கம்பெனி ரன் ஆச்சுன்னா ப்ராஃபிட்ல ரன் ஆகும். அவன் டிவிடெண்ட் கொடுப்பான் இல்லைங்களா. டிவிடெண்ட்லாம் உங்களுக்கு ஏர்னிங் இல்ல. ஒரு கம்பெனி ரன் ஆகுதுன்னா சொல்ல வரேன் நான். அப்போ பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் டிவிடெண்ட் வரும். அதெல்லாம் கூட உங்களுக்கு இன்கம் இல்லைங்களா. அந்த மாதிரி அங்க கோல்டுல இன்கம் அந்த மாதிரி டிவிடெண்ட்லாம் கிடையாது. அதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஆனா ரெண்டுமே இருக்கணும்ன்றேன். ஏன்னா அது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். என்னதுன்னா மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் விழும்போது கோல்டு நல்லா இருக்கும் எப்பயுமே. அப்ப ஆபத்துக்கு நமக்கு உடனே உதவும் இல்லைங்களா அது. அப்ப நமக்கு வந்து நல்லா இருக்கு மார்க்கெட் ஃபுல்லா உள்ள பாசிட்டிவ் கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட் பண்றாங்க. அப்படியே நல்லா செழிப்பா நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு பெருசா பண்ணாது பெர்ஃபார்ம். அப்ப நமக்கு வந்து பணம் இருக்கும்போது நமக்கு தான் இதுல இருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் ரூ. 80 வச்சிருக்கோம்ல. ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். ம். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா. அப்படியே மைண்ட் செட் அதை மாத்தவே கூடாது. அது அந்த இது ரேஷியோ அதுக்கு மேல நம்ம தேவைப்படாதுங்க. கோல்டு அதுக்கு மேல வைக்கிறோன்னா நம்ம ஏன்னா அந்த இன்வெஸ்ட் நீங்க எப்படி அக்ரெசிவா மாடரேட்டா கன்சர்வேட்டிவான்றது பொறுத்து நம்ம அக்ரெசிவா இருக்கிறோம்னு வச்சுங்களேன். எனக்கு அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன் பண்ணணும்னா
கோல்டு நீங்க ஒரு லாங் டேர்ம்ல சொல்றேன் நான். 10 வருஷத்துல நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்க, 15 வருஷத்துல டேட்டா பாத்தீங்கன்னா கோல்ட விட இது நல்ல பெரிய டிஃபரன்ஸ்லயே இருக்கும்ன்றேன் நான். சரிங்க சார், சரிங்க சார். ரைட் சார், ரைட் சார். தேங்க் யூ. அதுதான் டவுட் தான் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.